இன்றைய தினம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அருளிச் செய்த 1860வது வருடத்தின் வேதாகம வசனம். புஸ்தகம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய். இவ்வசனத்திற்குரிய சிறிய வெளிச்சம் இதோ. இப்பொழுது நாம் இயேசுவை குறித்து சிந்திக்கவும் மற்றும் அவர் என்னவாக இருந்தார் என்பதையும் அவரோடு தொடர்பு கொள்ளவுமே விரும்புகிறோம். அவருடைய சரீரம் என்னவாயிருக்கிறது? கிறிஸ்துவின் சரீரம் என்றால் என்ன? அது பரிசுத்த ஆவியில் அவரோடு தொடர்பு கொண்டுள்ள விசுவாசிகளின் சரீரமாக இருக்கிறது. ஒரு விக்கிரகம் அல்ல, ஒரு துண்டு அப்பம் அல்ல, ஆனால் விசுவாசியின் இருதயத்திலுள்ள ஒரு ஆவியாகும். அதாவது மனிதனும் தேவனும் ஒருவருக்கொருவர் பேச முடியும் போது தேவனுடைய குமாரர்களும் குமாரத்திகளுமாக அவர்கள் ஒன்று சேர்ந்து இணைக்கப்பட்டுள்ளனர். இரத்தம் சிந்துவதன் மூலமாக பாவ மன்னிப்பானது அழிவுள்ள மனிதனுக்கு கொண்டு வரப்பட்டது. மேலும் கிறிஸ்துவோடு ஐக்கியம் கொண்டுள்ள இந்த மனிதனும் இந்த ஸ்திரீயும் பையனோ அல்லது பெண்ணோ சரீரமாகிய அவரோடு தொடர்பு கொள்கின்றனர்.